ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமாவாசை. ஸோ நிறைய ஸ்பெஷலான டிஷ்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். நான் கடைசியாக பாசிப்பருப்பு பாயாசம் வச்சேன். ரொம்ப சிம்பிள் தான். பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா குக்கரில் ஒரு தடவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்டுருங்க. ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் கரைச்சி ஊற்றிட்டு நம்ம இதுக்கு முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் நெய்யில் வறுத்து போடுவோம். அது கூட குட்டி குட்டியாக கொஞ்சம் தேங்காய் பத்தையை போட்டு நெய்யில் நல்லா மொறுன்னு வறுத்துட்டு ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா உளுந்த வடை, சொய்யா இதெல்லாம் ஸ்பெஷல் இன்றைக்கி. அப்புறம் எப்பயும் போல் 3 காய்கறிகள், பருப்பு, சாம்பார், ரசம், தயிர் இதெல்லாம் தான் டிஷ் இன்றைக்கி. ஸோ நிறையா செஞ்சுருந்தோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே டேஸ்ட் பார்க்காம செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். இன்றைக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது, உப்பு காரம் எல்லாமே. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள். வருஷம் அமாவாசையை கும்பிடும்போது எப்பாடா அந்த கடைசியாக சாப்பாடு தருவாங்க, சாப்பாடு போடுவாங்கங்கிற மாதிரிலாம் இருக்கும். காலிலேருந்து எதுவுமே சாப்பிடாம கடைசியாக நம்ம செஞ்சது டேஸ்ட் பார்க்காம செஞ்சதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஊர் சைடு கச்சாயம், சொய்யான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. திருவாதிரை இல்லைன்னா அமாவாசை அந்த மாதிரி டைம் தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது எங்கள் சாமி ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி என்னென்ன டிஷ் செஞ்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.